நெல்லை மாவட்டம் கலிங்கப்பட்டியில் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் ஊர் மக்களுடன் இணைந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஈடுபட்டுள்ளார். இது குறித்ததான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். சுடலை, சொல்லுங்க, சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் வைகோ ஈடுபட்டுள்ளது பற்றி விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் மோகன். அதாவது 1950ஆம் ஆண்டு தமிழகத்தில் பாதுகாப்புக்காகவும் விறகுகளுக்காகவும் ஆஸ்திரேலியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிறிய விதைகள் தமிழகத்தின் ஒரு சில பகுதியில் மட்டும் விதைக்கப்பட்டது. இது தற்பொழுது தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதியிலும் ஆறு, குளங்கள், ஏரிகள் மற்றும் விவசாய நிலங்கள் என அனைத்து பகுதியிலும் இந்த சீமை கருவேல மரங்களானது முளைத்து தமிழகம் முழுவதும் பரவி இருக்கின்றது. இந்த மரங்களின் காரணமாக குடிநீர், நிலத்தடி நீர் பாதிக்கப்படுகிறது. மேலும் விவசாய நிலங்களும் பாதிக்கப்படுகிறது. இதனை தடுப்பதற்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த அனைத்து 13 மாவட்டங்களில் உள்ள இந்த சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவிட்டிருந்தது. மேலும் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்களும் இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் நெல்லை மாவட்டம் கலிங்கப்பட்டியில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களோடு இணைந்து இந்த சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறார். இது குறித்து அவரிடமே கேட்கலாம். சார் வணக்கம். இந்த வழக்குகள் தொடர்ந்திருக்கான அந்த காரணம் என்ன? தற்பொழுது இங்கு நடைபெற்றிருக்கும் பணி குறித்து. சீமை கருவேல நிலத்தடி நீரை மொத்தமாக உறிஞ்சிரும். அதனால தான் அது பசுமையாக இருக்குது. இது நிழலில் நின்னாலே மாடு செனை பிடிக்காது, ஆடு செனை பிடிக்காது. இந்த சீமை கருவேல காயை திங்கிறதுனால அந்த போடுற புழுக்க எருவில் அந்த விதை போய் முளைக்குது. எப்போன்னா நல்ல மழை பெஞ்சாத்தான் முளைக்கும். முளைச்சி ஆழமாக வேறுவிடும். ஒரு அடி 2 அடி வளரும் போதே பிடிங்கி போட்டுடலாம். இன்றைக்கு வெட்டுறதோடு நிற்காது பிரச்சனை. திரும்ப முளைக்கும் போதே பிடுங்கணும். அதுக்கு தான் மாணவர்களை கூப்பிட்றோம். அந்தந்த ஊர் மாணவர்கள் பெரிய ஆட்களோட இது செய்துட்டா தமிழ்நாடு சீமை கருவேலத்தை அழிச்சிடலாம். 10 நாடுகள் அழிச்சிருக்கு, கேரளா அழிச்சிருக்கு. நமக்கு ஏற்கனவே நதிநீர் பிரச்சனை இருக்குது. இப்போ குடிக்கவும் தண்ணி இருக்காது, விவசாயத்துக்கும் தண்ணி இருக்காது. 100 கஜம் வெட்டினாலும் இப்போ தண்ணி இல்லை. காரணம் சீமை கருவேல. இது 100 அடி ஆழத்துக்கு வேர் போகுது. இதை நான் கேஸ் போட்டேன் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. ஜட்ஜஸ் நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஜில்லா கலெக்டர் 13 பேரும், ஜில்லா ஜட்ஜிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், இதுக்கு வழக்கறிஞர்களை கொண்ட குழு போட்டிருக்காரு. ஒரு ஜில்லாவுக்கும் 5 வழக்கறிஞர் கொண்ட குழு மேற்பார்வைக்கு. இப்போ நான் கேட்குறதெல்லாம் அரசாங்கம் மட்டுமே செய்ய முடியாது. விவசாயிகள், ஜனங்கள், அந்த ஊரில் படிக்கிற பள்ளிக்கூடத்து மாணவர்கள், காலேஜ் மாணவர்கள், அவங்க எல்லாரும் முழுமூச்சாக இறங்கணும். இது எங்கள் ஊர் ஒரு முன்மாதிரியாக இருக்கட்டும்னு நாங்கள் செய்கிறோம். எங்கள் பஞ்சாயத்தில் 10 கிராமம் இருக்குது. 10 கிராமத்தில் அகற்ற போகிறோம். அந்தந்த ஊர்கள் உள்ள இளைஞர்கள், மாணவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு வந்த மாதிரி, ஜல்லிக்கட்டு நம்முடைய நாகரீக பண்பாட்டு அடையாளம். இது நம்ம எதிர்கால சந்ததியை அழிக்கிற ஒரு ஆபத்து. இதிலிருந்து மீட்பதற்கு இந்த ஒரு அர்ப்பணிப்பு வேணுங்கிறதுக்கு தான் இப்போ எங்கள் ஊர் ஜனங்கள் ஆணும் பெண்ணும் திரண்டு எங்கள் பள்ளிக்கூடத்து மாணவர்கள், எஸ்ஆர் நாயுடு கல்லூரி மாணவர்கள், 100கணக்கான மாணவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கிறோம். இதுபோல் தமிழ்நாடு பூராவிலும் இங்கே அரசியல் கட்சி கொடியெல்லாம் வரக்கூடாது, அரசியல் கட்சிங்கிற பேச்சே வரக்கூடாது. அந்தந்த ஜனங்கள், அந்தந்த மாணவர்கள் அந்தந்த ஊர்களில் செய்யணுங்கிறதுக்கு ஏற்கனவே ஜட்ஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, தொலைக்காட்சிகள் மூலமாகவும் பத்திரிகைகள் மூலமாகவும் இந்த சீமை கருவேலையால் ஏற்படுகின்ற ஆபத்துக்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு ஜட்ஜி ஆர்டர் போட்டிருக்காரு. ஆகவே தொலைக்காட்சிகள் தான் இதில் பெரிய அளவுக்கு உதவி செய்யணும். அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்காரு, தொலைக்காட்சிகள் மூலம், பத்திரிகைகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க மக்கள்கிட்ட. இதனால் என்னென்ன ஆபத்து இருக்குன்னு. ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கரியமல வாயு தான் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. சுற்றுச்சூழல் நாசமாகுது, தண்ணி இல்லாமல் போகுது, ஆடு மாடுகள் செனை பிடிக்காது, இந்த முள்ளு குத்துனா விஷம். இவ்வளவும் ஜனங்கள்கிட்ட விழிப்புணர்வு பண்ணும்போது எடுத்துடலாம். ஆனால் சாதாரண வேலை இல்லை. மொத்த ஜனங்களும் மாணவர்களும் ஈடுபட்டால் தான் அரசாங்கம் மட்டுமே எடுக்க முடியாது. பட்டா நிலத்தில் விவசாயிக்கு பணம் இல்லைன்னா அரசாங்கம் எடுத்துட்டு அந்த செலவை விவசாயிகிட்ட வரியில் சேர்த்து வசூல் பண்ணிக்கலாம்னு நான் ஒரு கோரிக்கை வச்சேன். ஜட்ஜி ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அபராதம் போடுவோன்னு இருக்காங்க. அது ஜட்ஜு பார்த்து ஒருவேளை நீக்கினால் நீக்குவார். இப்போ நெல்லை மாவட்டத்தில் ஆட்சியர் உத்தரவிட்டிருக்காரு, 7ஆம் தேதிக்குள்ளே தனியார் நிலங்களில் இருக்கிற அந்த சீமை கருவேல மரங்களை அகற்றணும். அப்படி இல்லைன்னா அவங்கள்ட்ட 2 மடங்கு அபராதம் விதிக்கப்படும் சொல்லி ஜட்ஜ் என்ன சொல்லிக்காருன்னா, நான் தான் அந்த கோரிக்கை வச்சேன். பட்டா நிலங்களில் அவங்க விவசாய நிலங்களில் எடுக்க முடியாமல் இருக்காங்க, சர்க்காரே போய் எடுத்து கொடுக்கட்டும்.
எடுத்து கொடுத்துட்டு அவங்ககிட்ட நிலவரி வரியோடு சேர்த்து வசூலிச்சுக்கிட்டு ஜட்ஜு வந்து ஒரு பய உணர்ச்சி வரணுங்கிறதுக்காக 2 மடங்கு வசூலாயிரும்னு சொன்னதுனால கலெக்டர் அதைத்தான் சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம விவசாயிகள் பயப்பட வேண்டாம். நம்ம விவசாயிகள் வந்து அந்தந்த இடத்துல முயற்சி நடவடிக்கை எடுத்து ஈடுபடும் போதே சர்க்காரும் கூட இருந்து வேலை செய்யும். அது ஒரு விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக கலெக்டர் அப்படி சொல்லியிருக்காரு. நல்ல நோக்கத்தான் சொல்லியிருக்காரு. மோகன், பார்க்கலாம். இதே கோரிக்கையை வலியுறுத்தி தான் தற்பொழுது, அதாவது இந்த சீம கருவேலமரங்களை கண்டிப்பாக அனைவரும் அகற்ற வேண்டும். அதற்கு முன்மாதிரியாகத்தான் தற்பொழுது இந்த நெல்லை மாவட்டம் கலிங்கப்பட்டியில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களோடு இணைந்து இந்த சீம கருவேல மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை தான் நாம் இப்போது நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது வருகிற 7ஆம் தேதிக்குள் இந்த தனியார் நிலங்களில் உள்ள அனைத்து சீம கருவேல மரங்களையும் அகற்ற வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் மீது அபராதம் விதிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஏனென்றால் பிப்ரவரி 13ஆம் தேதிக்குள் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த சீம கருவேல மரங்களை அகற்றுவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துள்ளீர்கள் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் 13 மாவட்ட ஆட்சியர்கள் நெல்லை, மதுரை, திருச்சி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 13 மாவட்டங்கள் உள்ள மாவட்ட ஆட்சியர்கள் இதற்கான விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவிட்டிருக்கிறது. இதனையடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த சீம கருவேல மரங்களை அகற்றும் பணி மும்முரமாக துவங்கியுள்ளது. அதன் துவக்கமாகத்தான் தற்பொழுது நெல்லை மாவட்டம் கலிங்கப்பட்டியில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ மற்றும் ஊர் பொதுமக்களோடு இந்த பணியை துவங்கியுள்ளனர். இதேபோன்று அனைத்து பகுதியிலும் மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த சீம கருவேல மரங்களை ஒழித்தால் மட்டுமே வருங்காலத்தில் இந்த குடிநீர் தட்டுப்பாடு நீங்கும். விவசாய நலங்களில் இது போன்ற நமக்கு தேவையான அந்த தாவரங்கள் வளர வேண்டும் என்றால் இந்த சீம கருவேல மரங்களானது முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும். நிலத்தடி நீரையும் கடுமையாக உறிஞ்சக்கூடிய இந்த மரங்களை அகற்றினால் மட்டுமே இனி நாடு செழிக்கும் என்ற ஒரு சூழல் உள்ளது. எனவே இந்த சீம கருவேல மரங்களை அகற்றுவதற்கு பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பணியில் ஈடுபட்டால் மட்டுமே இந்த ஒரு நோக்கத்தை வந்து முழுமையாக நிறைவு செய்ய முடியும் என்பது மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. மோகன். நன்றி சுடலைக்குமார். கலிங்கப்பட்டியில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணிகள் குறித்தும் இந்த பணியில் ஈடுபட்டுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களின் கருத்துக்களையும் பதிவு செய்ததற்காக நன்றி சுடலை.